வணக்கம் மக்களே. இனி நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எட் மற்றும் டிஎன்எஸ்ஆர் தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண் பெறதுக்கான மேக்ஸ் வீடியோ சீரிஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து நம்ம தனி வட்டி பகுதி 7 வந்து பார்க்க போறோம். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்ட் 7. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மேக்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி போட்டிருக்கோம். ஸோ மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி இதர வீடியோஸ்லாம் வந்து பெற்று பயனடைங்க. இந்த வீடியோ நம்ம 13வது நம்ம பார்ப்போம். அர்ஜுன் தன்னிடம் இருந்த தொகையை ஒரு இரு திட்டங்களில் முதலீடு செய்கிறார். ஒரு திட்டத்தில் 8% வட்டி விகிதத்திலும் மற்றொரு திட்டத்தில் 6% வட்டி விகிதத்திலும் 4 ஆண்டு முதலீடு செய்கிறார். இறுதியில் 3920 அவர் வட்டியாக பெறுகிறார் எனில் அவர் முதலீடு செய்த மொத்த தொகை எவ்வளவு அப்படின்றது தான் வந்து வினா. ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000, ரூபாய் 4000, ரூபாய் 3000 மற்றும் ரூபாய் 7000. ஸோ அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா 2 திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தில் வந்து 8% வட்டி விகிதத்திலும் இன்னொரு திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 6% வட்டி விகிதத்திலும் வந்து மொத்தம் 4 வருஷம். ஸோ 4 வருஷம் அது 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செய்கிறாரு. ஸோ இதில் முதலீடு செய்தால அவர் கிடைச்ச வட்டி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 3920. அதாவது எஸ்ஐ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3920 வந்து கட்டிருக்காரு. அப்போ அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து முதலீடு செய்கிறார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பிஎன்ஆர் ஃபார்மில் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? பிஎன்ஆர் வகுத்தல் 100 பிளஸ் பிஎன்ஆர் வகுத்தல் 100. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்ட மாதிரி 3920. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பிஎன்ஆர் இங்கே வந்து என் வந்து நமக்கு தெரியும், அப்புறம் ஆரும் தெரியும். ஸோ என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸு, ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ பி பெருக்கல் என் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் வந்து நமக்கு காமனாக தெரியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் திட்டத்துக்கு வந்து 8%. ஸோ 8 போட்டுக்கலாம். அப்போ கீழே வந்து திரும்ப 100 போட்டுக்கலாம். திரும்பி இதே மாதிரி ப்ளஸ் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பி போட்டுக்கலாம். இங்கே வந்து என் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் 4 தான், ஏன்னா காமன் 4 அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆர் வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6% போட்டு கீழே 100 போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு ப்ளஸ் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3920. சரிங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 8. சரிங்களா? 4ஐயும் 8ஐயும் நம்ம பெருக்கலாம். நமக்கு வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 32. சரிங்களா? அப்போ 32 எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பி அமௌண்ட்டை வந்து நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 100 அப்படியே கீழே இருக்கணும் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4R. சரிங்களா? 4R 24 எக்ஸா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இடத்துல கீழே வந்து 100 போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணோம்னா இங்கே வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3920 அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா இப்போ 32யும் 24யும் நம்ம ப்ளஸ் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 56. ஸோ அப்போ 56/100 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? 56 எக்ஸ் கூட வச்சுக்கோங்க. இப்போ 56 எக்ஸ் போட்டு நம்ம போட்டால் 3920 அப்படியே நமக்கு வரும். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்க 100 நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 56 எக்ஸ் இங்கே இருக்க 3920 இன்டூ இந்த 100 வந்து இங்கே போனால் வகுத்தில் இருக்கிற இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறிடும். அப்போ இந்த நம்பர் இந்த 100 இந்த பக்கம் போச்சுன்னா அப்போ ஆன்சர் என்னன்னா 56 எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 3920 இருக்கா. ஸோ அது கூட வந்து ஒரு 2 ஜீரோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பெருக்கணும்னா கூட 2 ஜீரோ ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 2 ஜீரோ ஆட் பண்ணோம்னா 3,92,000 வரும். சரிங்களா? இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த பெருக்கல் இதை நம்ம இங்கே கொண்டு போனால் வகுத்துலாம் மாறிடும். அப்போ 56 இங்கே போடுங்க. ஸோ அப்போ இப்போ ரெண்டுத்தையுமே வந்து வகுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 3,92,000யும் இங்கே இருக்கிற 56 இது ரெண்டுத்தையும் நம்ம வகுத்தோம்னா நமக்கு வர்ற ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 7000. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்றது தான் சரியான விடை. அப்போ 7000 அப்படின்ற தொகையை வந்து ஒரு முதலீடு செய்தால ஒரு திட்டத்தில் வந்து 8%, இன்னொரு திட்டத்தில் வந்து 6% போட்டதால அது கடைசியாக வந்து கிடைச்சது வந்து தொகை வந்து எவ்வளோ, வட்டி வந்து 3020 கிடைச்சிது. ஸோ அவர் போட்ட முதல் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7000 அசல் தொகை, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 7000. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோகிலா என்பவர் ஒரு தொகை வந்து 8% வட்டி விகிதத்திலும் 4 வருடமும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12% வட்டி விகிதத்தில் 6 வருடமும், மூணாவதா 6% வட்டி விகிதத்தில் 8 வருடமும் கடனாக அளிக்கிறார். அவர் 18 வருட முடிவில் மொத்த வட்டி தொகை ரூபாய் 76,000 பெறுகிறார் எனில் அவர் எவ்வளவு கடன் தொகை அளித்திருப்பார் அப்படின்றது தான் வந்து இங்க வினாவா வந்து கேட்கப்படுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்க
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம சம்மில் வந்து 2 பிஎன்ஆர் போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பிஎன்ஆர் வரும் சரிங்களா. பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ப்ளஸ் பிஎன்ஆர் டிவைடட் பை 100 ப்ளஸ் பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இப்போ ஒவ்வொரு பிஎன்ஆருக்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இயர்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிஎன்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியாது. அதாவது நம்ம பிஏ வந்து அப்படியே போட்டுக்கலாம். பி போட்டு ப்ளஸ் போட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 வருஷம் அப்படின்றத எழுதிக்கோங்க. ப்ளஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லாமே வந்து மல்டிபிளில் வரும், ப்ளஸ்ன்னு மாற்றி போட்டேன். ஸோ பி பெருக்கல் 4 பெருக்கல் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. அப்போ 8 போட்டுக்கலாம். கீழே 100 போட்டுக்கோங்க. அடுத்தது தான் இப்போ தான் வந்து நம்ம ப்ளஸ் போட்டுக்கணும். அடுத்து இங்கே ரெண்டாவது பிஎன்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா பி நம்ம அப்படியே போட்டுக்கணும் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 வருடம் கொடுத்துருக்காங்க. 6 வருடம் போட்டுக்கோங்க பெருக்கல் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12%. கீழே 100 போட்டுக்கோங்க. அடுத்து மூணாவதுக்கும் பி அப்படியே இருக்குது. ஸோ பி போட்டு என் வந்து தொகை வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷம். ஸோ அப்போ 8 வருஷம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6%. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 8%, ரெண்டாவது வந்து 12%, இதில் வந்து 12%. ஓகே. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 6%, 8 வருஷம். 6%, 8 வருஷம் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கீழே வந்து 100 போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இந்த பிஎன்ஆர்ல எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 8 32. அப்போ 32 எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். கீழே 100 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா R12 இருக்குது. ஸோ R12 72. அப்போ 72 எக்ஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து 100 போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ளஸ் போட்டு இங்கே 8R வந்து பார்த்தீங்கன்னா 48. இப்போ 48 எக்ஸ் போட்டுக்கோங்க. கீழே வந்து 100 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இங்கே இருக்க மேலே இருக்கிற தொகை எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி இந்த எல்லா பிஎன்ஆரையும் பண்ணால் வர்ற தொகை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 76,000 சரிங்களா. அப்போ 76,000 வந்து இதெல்லாம் பண்ணால் நமக்கு வர்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ 32x, 72x மற்றும் 48x இந்த மூணுத்தையுமே நம்ம வந்து ப்ளஸ் பண்ணால் நமக்கு வர்ற ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 152. ஸோ இப்போ 152 கீழே காமனாக நம்ம 100 எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா இங்கே வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 76,000 சரிங்களா. ஸோ அப்போ இந்த 76,000 இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்க 100 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா என்ன ஆகிடும், இது மல்டிபிள் ஆகிடும். அப்போ 152x கூட நம்ம இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பெருக்கணும்னா நமக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 7630 கூட ஒரு 2 0. ஏன்னா இது வந்து நம்ம ஆட் பண்ணதால இப்போ வந்து என்ன வரும், 76 லட்சம் வரும். 76 லட்சம் கூட இந்த 152 நம்ம கீழே போட்டுக்கலாம். ஸோ அப்போ இந்த 76 லட்சத்தோட நம்ம இந்த 152 இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 50,000 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சரியான விடை, ஆப்ஷன் ஆ அப்படின்றது 50,000 அப்படின்றது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டெப்பு அதையே கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்முடைய ஸ்பார்க் சேனலுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஜிபேல வந்து உங்களால் முடிஞ்ச தொகையை வந்து அனுப்புங்க. எங்களுக்கு மேலும் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ்லாம் கிடைக்கும், பார்த்து பண்ணுறீங்க. அந்த நாலேஜ் தமிழ்ஸ் உங்களுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது, பார்த்து பண்ணுறீங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ்ஸ் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லாமே இந்த சேனல் அவைலபிள் இருக்குது, பார்த்து பண்ணுறீங்க. இந்த சேனல் லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து பண்ணுறீங்க. இந்த வீடியோ பார்த்து மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோக்கு இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்கை வந்து போய் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ்புக் குரூப் லிங்க் இருக்கா, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.